ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஸ்பைசியான சீஸி மஷ்ரூம் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டரில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், டொமேட்டோ பவுடர் எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி வேணும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிசானோட பெண்ணை பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாஸ்தாவை 13 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த டிசானோ பாஸ்தா பார்த்தீங்கன்னா 100% டியூரம் வீட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்காங்க. இந்த டிசானோ பாஸ்தாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போது இதோட டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக இதில் மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இதை வந்து ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். பூண்டு நல்லா வதங்கின பிறகு அதில் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூமை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஷ்ரூம்லேருந்து வந்திருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா நான் அகரோ பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இதோட சைஸ் வந்து 24 சென்டிமீட்டர், கெப்பாசிட்டி 1.1 லிட்டர். இது வந்து கிரானைட் ஃபினிஷிங் நான்ஸ்டிக் குக்வேர். இந்த ஃப்ரை பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக பொரியல் பண்ணுறது, தாளிக்கிறது, வறுக்கிறது, அப்புறம் ஆம்லெட் போடுறது, ஃபிஷ் ஃப்ரை, இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் இதில் வந்து ரொம்பவே ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தா மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நான் வந்து இதில் ஒரே ஒரு சீஸ் க்யூபை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பைசியான சீஸி மஷ்ரூம் பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் பாஸ்தாவுக்கு நம்ம வந்து ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.